Hi friends, நம்ம இன்னைக்கு செகண்ட் ஸ்டாண்டர்ட் மேக்ஸ் அடிஷனல் ஒர்க் ஷீட் 6th லெசன் டோட்டல் பண்டல்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஓகே, ஃபில் இன் த பிளாங்க்ஸ். இப்போ இந்த இடத்துல 60 கொடுத்துருக்காங்க. 20 ப்ளஸ் எதை சேர்த்தா நமக்கு 60 வரும். இப்போ 2 0 விட்டுருங்க. இப்போ 2 மட்டும் செக் பண்ணுங்க, அப்புறம் நம்ம 0 சேர்த்துக்கலாம். இப்போ 2 + 4 = 6. அப்போனா 20 + 40 = 60 வரும். அப்போ 20 + 40 = 60. இப்போ இங்கே 40 ப்ளஸ் அதே தான், 40 + 20 = 60. இங்கே 20 போட்டுக்கலாம். இங்கே 10 கூட என்ன சேர்த்தா நமக்கு 50 வரும். ஸோ 1 + 5 வந்து 6. அப்போ 10 + 50 வந்து நமக்கு 60. இங்கே 30. அப்போ 3 + 3 வந்து நமக்கு 6 வரும். அப்போ 30 + 30 நமக்கு 6 வரும், 60 வரும். ஓகே, நெக்ஸ்ட் ஆட். இப்படி ஷார்ட்டாக நம்ம பண்ணலாம். ஆட் பார்க்கலாம். இப்போ இங்கே எத்தனை இருக்குது? 1 2 3 இருக்குது. 3 10s வந்து நமக்கு இருக்குது. ஓகே, இங்கே பாருங்க 1 2 3 4 5 6 இருக்கு, 36. இங்கே 1 2 3 மட்டும் தான் இருக்கு. அப்போ 36 கூட 3 ஆட் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும்? இந்த இடத்துல 37 38 39. ஓகே, நெக்ஸ்ட் அடுத்தது பார்க்கலாமா? ட்ரா அண்ட் ஆட். இப்போ இந்த இடத்துல நம்ம ட்ரா பண்ண சொல்லியிருக்காங்க. 23 நீங்கள் எப்படி வரைவீங்க? இப்போ இது வந்து 10 பாக்ஸஸ். ஓகே, 3க்கு நம்ம இப்படி சின்னதாக நம்ம வரைஞ்சிக்கலாம். 23. 5க்கு சின்னதாக 5 பாக்ஸஸ் மட்டும் நம்ம வரைஞ்சிக்கிட்டா போதும். இப்போ 5 பாக்ஸஸ் மட்டும் வரைங்க. இப்போ டோட்டலாக இப்போ பாருங்கள், ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன வரும்? 28 வரும். ஸோ 28 நம்ம இங்கே வரையணும். 28 வந்து நம்ம இந்த இடத்துல வரையணும். ஓகேவா? நெக்ஸ்ட் ட்ரா அண்ட் ஆட். இப்போ ட்ரா பண்ணி அதே மாதிரி ஆட் பண்ணணும். 10னா நீங்கள் ஒரு 10 பாக்ஸ் மட்டும் வரைஞ்சா போதும். இங்கே 34க்கு 3 10 பாக்ஸஸ் வரையணும். 4 பாக்ஸஸ் வந்து நம்ம இங்கே வரையணும். இப்போ டோட்டலாக எவ்வளோ வரும்? 44 வரும். ஸோ அப்போ 44 நம்ம இங்கே வரையணும். 4 10 பாக்ஸஸ் வரையணும். 4 பாக்ஸஸ் வந்து நம்ம இந்த இடத்துல வரைஞ்சிக்கணும். ஓகேவா? நெக்ஸ்ட் ஆட் த நம்பர்ஸ் 26 + 70 யூஸிங் த நம்பர் சார்ட். ஸோ 26 + 70 நம்ம என்ன பண்ணோம்? ஆட் பண்ணணுமா? இந்த நம்பர் சார்ட்டை யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணணுமா? ஆட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 26 + 70. ஓகே, இப்போ நம்ம இதை ஆட் பண்ணோம். 26. இப்போ இந்த இடத்துல என்ன இருக்குது? 26னா இங்கிருந்து இது வரைக்கும் நமக்கு 26 வந்துடும். சரியா? இதுக்கப்புறம் நம்ம 70 நம்பர்ஸ் ஆட் பண்ணணும். அப்போ எப்படி ஆட் பண்ணணும்? 10 10ஆக நம்ம ஆட் பண்ணலாம். இப்போ 26 கூட 1 10 36 வந்துடும். 46 செகண்ட் 10. டோட்டலாக நம்ம 7 ஆட் பண்ணோம். கரெக்டாக? இப்போ இந்த இடத்துல நான் எழுதிக்கிறேன். 1 2 3 4 5 6 7. ஸோ அப்போ இப்படி இது வரைக்கும் நம்ம போட்டோன்னா நமக்கு என்ன வரும்? 96 வரைக்கும் வரும். 26 வரைக்கும் 26 வந்துடுச்சு. இங்கிருந்து நம்ம 70 ஆட் பண்ணியிருக்கோம். இப்போ இங்கிருந்து இது வரைக்கும் நமக்கு 70 வந்துடும். கரெக்டா? அப்போ 96 தான் இதனுடைய ஆன்சர். ஓகே, நம்பர் சார்ட்டை யூஸ் பண்ணி நம்ம டேரெக்டாக போட்டிருக்கோம். 26 + 70 = 96. ஓகே, ஏன்னா இங்கே 26 to 36 வந்து 10 நம்பர்ஸ் இருக்கும். அதே மாதிரி இங்கிட்டு 10 20 30 40 50 60 70 வரைக்கும் வந்துடும். ஸோ இங்கேருந்து 36லேருந்து நமக்கு இங்கே 96 வரைக்கும் 70 வந்துடும். சரியா? இங்கே ஆல்ரெடி 26 நம்ம எடுத்துட்டோம். அப்போ 96 வந்து நமக்கு வந்துடும் இந்த இடத்துல. புரிஞ்சுதா? இப்படி தான் நம்ம ஆட் பண்ணியிருக்கோம். இந்த பாக்ஸ் வச்சு இப்படி தான் ஈஸியாக ஆட் பண்ணிடலாம். நெக்ஸ்ட்டு ஆட். இங்கே அடிஷன் கேட்டிருக்காங்க. இங்கே 0 + 1 வந்து 1 தான். ஓகே, இந்த 0 நமக்கு வேல்யூ இல்லை, அப்படியே 1 போட்டுறணும். இங்கே 6 டேரெக்டாக இறக்கிடலாம். பார்க்கலாமா? இங்கே 6 + 2. 6 ஆஃப்டர் என்னது? 6 in the mind, 2 in the finger. 6 after 7 8ன்னு வரும். 7 in the mind, 2 in the finger. 7 after 8 9 வரும். கவுண்ட் ரைட் அண்ட் ஆட். கவுண்ட் பண்ணி எழுதிட்டு அதை ஆட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. இங்கே என்ன? 1 2 3 4 5 6 இருக்குது. 61 இருக்குது. ஓகே, இங்கே 1 2 3 1 2 3 4 5 5. இப்போ இதை நம்ம ஆட் பண்ணோம். ஓகே, 61 35 ஆட் பண்ணோன்னா நமக்கு 1 + 5 வந்து 6. 6 + 3 வந்து நமக்கு 9. ஸோ ஆன்சர் வந்து 96. லிசன் டு த நம்பர் said by the teacher and add. ஸோ டீச்சர் சொல்கிற நம்பரை நம்ம ஆட் பண்ணோம். இப்போ நான் சொல்கிறேன். 50 + 40 எப்படி ஆட் பண்ணுவீங்க? ஸோ 0 5 + 4 வந்து 9. இப்படி ஆட் பண்ணிடலாம். நெக்ஸ்ட்டு fill in the blanks. 21 இங்கே 65 கொடுத்துருக்காங்க. 65ல் 21 இங்கே ஆல்ரெடி எழுதியிருக்காங்க. அப்போ 21 கூட என்ன நம்பர் ஆட் பண்ணால் இங்கே 65 வரும்? இப்போ இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணோம்? ஈஸியாக மைனஸ் பண்ணி பார்க்கலாம். ஓகேவா? நமக்கு 0 நம்பர்ஸ் இருந்தால் ஈஸியாக போட்டுடலாம். ஃபஸ்ட்டு சம் மாதிரி. இங்கே 65ல் 21 மைனஸ் பண்ணுங்கள். 5ல் 1 போனால் 4, 6ல் 2 போனால் 4, 44. ஸோ 44. ஓகே, இது நம்பரை நம்ம அப்படியே மைனஸ் பண்ணால் வந்துடும்.
அதே மாதிரி இங்கே 65ல் 45 மைனஸ் பண்ணுங்கள். அப்போ 0 இங்கே 2 வரும் 20. ஸோ அதே மாதிரி நெக்ஸ்ட்டு 12ல் மைனஸ் பண்ணுங்கள். அப்போ 3 5 53 இங்கே வந்து அதே மாதிரி 65 கூட 33 மைனஸ் பண்ணுங்கள். 2 3 32. புரிஞ்சுதா? ஸோ ஜஸ்ட் மைனஸ் பண்ணால் நம்ம ஆன்சர் ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். அறிவு சால்வ்ஸ் 32 + 20 by jumping 4 steps down. Is he correct? So 32 + 20க்கு அவன் 4 steps வந்து டவுன் போயிருக்கான். இது கரெக்டானு கேட்குறாங்க. 32 இங்கே இருக்குது. 32 + 20க்கு 4 steps டவுன் போகக்கூடாது. 2 steps டவுன் போனாலே நமக்கு 20 52லேயே ஆன்சர் வந்துடும். 4 step டவுன் போனால் நமக்கு 40க்கு தான் 4 step டவுன் போகணும். ஸோ அப்போ வந்து இது தப்பு. ஓகேவா? டு ஆட் இன் டென்ஸ் யூ கேன் ஜம்ப் டவுன். ஸோ ஜம்ப் பண்ணி போகணும் கீழே 10 ஆனால் இங்கே 20க்கு 2 ஜம்ப் பண்ணால் போதும். ஓகே, ஸோ அதனால நோன்னு போட்டுக்கலாம். இஸ் ஹி கரெக்டானு கேட்குறாங்க. ஸோ இல்லை தப்புன்னு சொல்லி நம்ம நோ போட்டிருக்கோம். நெக்ஸ்ட்டு சர்க்கிள் 2 numbers that total 95. ஸோ 2 நம்பர் சர்க்கிள் பண்ணோம். அது ஆன்சர் வந்து 95 வர மாதிரி. இங்கே பாருங்க 15 80 என்ன வரும் பாருங்க 95 வருதா? ஸோ 2 நம்பரை சர்க்கிள் பண்ணிக்கிறோம். இப்போ இது ஒன்று இருக்குது. இப்போ இங்கே வந்து தேர் குட் பி மோர் தென் 1 கரெக்ட் ஆன்சர். மோர் தென் 1 கரெக்ட் ஆன்சரும் இதில் வரும்னு சொல்கிறாங்க. அது இன்னொரு நம்பர் என்னன்னு பார்க்கலாமா? இப்போ இந்த இடத்துல நான் எழுதுறேன் பாருங்கள். 15ஐயும் 80யும் நம்ம எடுத்துக்கலாம். அப்போ 95 வந்துடும். ஓகேவா? டோட்டல் பண்ணால் நமக்கு 95 வந்துடும். இன்னொரு நம்பர் வந்து 45யும் 50யும் எடுத்தாலும் நமக்கு என்ன வரும்? 95 தான் வரும். இந்த நம்பரை சூஸ் பண்ணாலும் நமக்கு 95 தான் வரும். ஸோ அவங்க ஹிண்ட் கொடுத்துருக்கனால நான் 2 நம்பரையும் எழுதி காட்டியிருக்கேன் உங்களுக்கு. Add 54 + 35 using the number chart. ஸோ 54 ஃபஸ்ட் எடுத்துக்கோங்க. 54 எங்கே இருக்குது? இங்கே இருக்குது. ஓகே, ஸோ 1லேருந்து 54 வரைக்கும் 54 நம்பர்ஸ் வந்துடும். ஸோ இங்கேருந்து 35 நம்பர்ஸ். ஃபஸ்ட்டு 30க்கு 3 டைம்ஸ் ஜம்ப் பண்ணிக்கலாம். 1 2 3. அப்போ 84 வந்துடும் 30க்கு. அப்புறம் எக்ஸ்ட்ரா 5 இருக்குதுல்ல, 30 வரைக்கும் தானே வந்திருக்கு. 35க்கு அப்படியே 1 2 3 4 5. ஸோ ஆன்சர் வந்து 89. ஓகேவா? ஆன்சர் என்னது? 89. ஸோ இப்படி நம்ம எழுதிக்கலாம். இப்போ இங்கேருந்து இப்படி ஜம்ப் பண்ணி போகிற மாதிரி 1 2 3 போட்டு, ஸோ இங்கேருந்து நம்ம இந்த சைட் ஜம்ப் பண்ணி போகிறோம் 5 நம்பர்ஸ்க்கு. ஸோ இது வரைக்கும் 3 ஜம்ப் பண்ணியிருக்கோம், கீழே 30 வந்துடும். ஸோ இங்கேருந்து 5 ஜம்ப் நம்ம ரைட் சைடில் பண்ணியிருக்கோம். அப்போ 89 தான் இதனுடைய ஆன்சர். ஓகே, நெக்ஸ்ட் அடுத்தது பார்க்கலாமா? ஆட் 14 + 81 யூசிங் த நம்பர் சார்ட். அதே மாதிரி இப்போ 14 சூஸ் பண்ணிக்கோங்க. 8 ஜம்ப் பண்ணிக்கோங்க ஃபர்ஸ்ட். அப்புறம் 1 நம்ம ரைட்டில் ஜம்ப் பண்ணிக்கலாம். 1 2 3 4 5 6 7 8. ஸோ 8ங்கிறது 94 வந்துடும். ஸோ 81 நமக்கு கேட்குறாங்க. அப்போ 95. ஓகே, ஆன்சர் வந்து என்னது? 95. Tick the number to complete the addition fact. ஸோ இங்கே 92 ஆன்சராக இருக்குது. இங்கே 22 இருக்குது. 22 கூட என்ன நம்பர் ஆட் பண்ணால் 92 வரும்? ஸோ 92ல் 22 மைனஸ் பண்ணணுங்க. மைனஸ் பண்ணோம்னா நமக்கு ஆன்சர் தெரிஞ்சிடும். எப்பவுமே ஆன்சர் கொடுத்துருக்காங்க, ஒரு நம்பர் மிஸ் ஆகுதுன்னா அந்த 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 நம்பரை வந்து ஆன்சர் கூட நம்ம மைனஸ் பண்ணோம்னா அந்த ஒரு நம்பர் தெரிஞ்சிடும். ஸோ 70. ஓகேவா? நெக்ஸ்ட்டு இப்போ இந்த 70 நம்ம என்ன பண்ணோம்? இந்த இடத்துல ஆப்ஷனில் டிக் பண்ணோம். There are 33 parrots and 15 swans in a bird sanctuary. How many birds are there in total? Total எவ்வளோ இருக்கும்? ஒரு bird sanctuaryல 33 parrotsம் 15 swansம் இருக்கான். அப்போ நமக்கு டோட்டலாக ஆட் பண்ணணும். அப்போ எவ்வளோ வரும்? ஓகே, இப்போ நம்ம ஃபுல்லாக எழுதலாம். இந்த இடத்துல total number of parrots is equal to 33. இப்போ total number of swans is equal to 15. ஓகே, கரெக்டாக எழுதிக்கோங்க சென்டரா. இப்போ ஆட் பண்ணுறோம். ஆட் பண்ணால் என்ன வரும் நமக்கு? 8 இங்கே 4 48 வரும். இப்போ டோட்டல் பேர்ட்ஸ் is equal to 48 birds. ஓகே, correct the mistakes made by Ravi while adding 67 plus 12. 67 கூட 12 ஆட் பண்ணும்போது பண்ண மிஸ்டேக் என்னன்னு கேட்குறாங்க. இப்போ இங்கே 67, ஆனால் இந்த இடத்துல பாருங்கள் 64ன்னு எழுதியிருக்காங்க. கரெக்டா? 64ன்னு எழுதியிருக்காங்க. அதனால இந்த 64 மட்டும் தான் எடுத்திருக்காங்க. கம்ப்ளீட்டாக அவங்க எடுத்திருக்க அந்த பாக்ஸே தப்பு. இது எல்லாமே நம்ம தப்பு பண்ணியிருக்காங்க. ஸோ இங்கே வந்து 12க்கு இங்கே 1 2 எழுதியிருக்காங்க. இங்கே இன்னொரு பாக்ஸ் எடுக்கணும். ஓகே, இந்த பாக்ஸ் எடுக்கக்கூடாது. ஒரே ஒரு பாக்ஸ் மட்டும் எடுத்தால் போதும். இது வராது. ஒரு பாக்ஸ் தானே வரும்.
இப்படி இப்படி 2 எடுத்தோம்னா அது வந்து 1 2 21 வந்துடும். கரெக்டா? 21 எடுத்திருக்காங்க, இங்கே 12 தான் எடுக்கணும். ஓகே, 12 தானே கொஸ்டினில் கொடுத்துருக்காங்க. அப்போ ஒரு பாக்ஸ் வராது, இந்த ஒரு பாக்ஸ் மட்டும் வரைஞ்சா போதும். 1 பாக்ஸும் இங்கே 2 பாக்ஸ் வந்து வரையணும். கரெக்டா? ஸோ அப்போ தான் 12 வரும். ஸோ அப்போ இங்கேயும் நமக்கு மிஸ்டேக் பண்ணியிருக்காங்க. ஓகே, இப்போ ரெண்டுத்துடைய ஆன்சருமே நமக்கு இந்த இடத்துல அதனால மிஸ்டேக் ஆகுது. ஸோ இங்கே என்ன என்ன எழுதியிருக்காங்க, டோட்டலாக அந்த என்ன எழுதியிருக்காங்க, அந்த டிராயிங்ஸ் வந்து தப்பு. ஓகேவா? இப்போ இந்த மிஸ்டேக்கை கரெக்ட் பண்ணி நம்ம எழுதணும். ஸோ இப்போ நம்ம அப்படியே கரெக்ட் பண்ணி இதிலே கரெக்ட் பண்ணி காட்டுறேன். இப்போ இங்கே வந்து 7 போட்டு இந்த இடத்துல எக்ஸ்ட்ராவாக 3 பாக்ஸஸ் வந்து போடணும். ஆல்ரெடி 4 இருக்குது, 5 6 7 போட்டுக்கிறோம். இங்கே 12க்கு வந்து நம்ம இந்த பாக்ஸை அடிச்சுட்டு இங்கே இன்னொரு பாக்ஸ் வரைஞ்சிருக்கோம். அப்போ 12 வந்துடும். ஸோ இப்போ டோட்டலாக இந்த இடத்துல வரையும் போது நம்ம என்ன பண்ணோம், 67, அப்போ 6 இங்கே 7, டோட்டலாக 7 வந்துடும். இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 1 2 3 4 5 6 7 8 9 வருது. ஸோ இந்த இடத்துல 9 பாக்ஸஸ் வந்து வரணும். இப்போ 1 2 3 4 5 6 7 7 தான் வரணும், இந்த பாக்ஸ் வராது. சரியா? இங்கே வந்து 1 2 3 4 5 இருக்குது, 6 7 8 9. ஓகே, 9 பாக்ஸஸ் வந்து வரைஞ்சிக்கோங்க. ஓகேவா? ஸோ இந்த பாக்ஸ் வந்து வரக்கூடாது, இந்த எல்லா பாக்ஸும் வரலாம், இங்கே வரணும். ஆன்சரை வந்து நம்ம இந்த இடத்துல மாற்றணும். ஆன்சர் வந்து 79 தான் ஆன்சர். ஓகேவா? ஸோ இதுதான் இதனுடைய கரெக்டான ஆன்சர். ட்ராயிங் நம்ம பண்ணியிருக்கோம். இதே மாதிரி இது நல்லா அடிச்சிருங்க. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் அடுத்தது பார்க்கலாமா? வாட் நம்பர்ஸ் டிட் ஷிவானி ஆடட் டு மேக் 69? 69 வந்து எந்த 2 நம்பர் ஆட் பண்ணால் 69 வரும்னு கேட்குறாங்க. நம்ம நிறைய எழுதலாம், நிறைய ஆன்சர் இருக்குது. ஓகேவா? ஏதாவது ஒரு ஆன்சர் எழுதிக்கலாம். இப்போ 60 கூட 9 ஆட் பண்ணால் 69 வரப்போகுது. ஈஸியில். ஓகே, நெக்ஸ்ட் அடுத்தது பார்க்கலாமா? கம்ப்ளீட் த அடிஷன் ஃபேக்ட். இப்போ 31 இங்கே நம்ம பண்ணணும். அப்போ 30 கூட 1 ஆட் பண்ணால் 31 வரும். ஓகே, ஈஸியாக இருக்கா? நெக்ஸ்ட் அதே மாதிரி 25 கூட 6 ஆட் பண்ணால் நமக்கு 31 வரும். ஓகே, ஸோ இன்னொன்று இப்போ அடுத்தது போடலாம். இப்போ 21 கூட ஓகேவா 10 ஆட் பண்ணால் நமக்கு 31 வரும். இப்போது அதே மாதிரி 15 கூட 16 ஆட் பண்ணால் நமக்கு 31 வரும். ஸோ இந்த மாதிரிலாம் நம்ம எழுதிக்கலாம். இன்னும் நீங்கள் வேறு ஈஸியாக இன்னும் கூட நம்ம வேறு மாதிரி எழுதலாம். ஈஸியாக நிறைய இது இருக்குது. அடுத்தது பார்க்கலாமா? கவுண்ட் அண்ட் டிக் த கரெக்ட் ஆன்சர். ஸோ கரெக்டான ஆன்சரை டிக் பண்ணீங்க. ஏன்னா 5 10 பாக்ஸஸ் இருக்குது, அப்போ இது 50 தான். இங்கே 20 + 30 50 தான். ஓகே, அதையும் டிக் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் இங்கே 2 10s 3 1s 1 10s 4 1s இதெல்லாம் வராது. நெக்ஸ்ட் 21th கொஸ்டின், கிரியேட் யுவர் ஓன் ப்ரைஸ் ஃபார் ஈச் ஐட்டம் அண்ட் ஆட் டு ஃபைண்ட் த டோட்டல் காஸ்ட். நம்மளே ஓன் ப்ரைஸ் போட்டுட்டு ஆட் பண்ணணும். இப்போ இந்த க்ரையான்ஸ் எவ்வளோ இருக்கும்? 20 rupees கொடுத்துருக்கேன். இந்த புக்கு வந்து ஒரு 20 rupees கொடுத்துருக்கேன். அப்போ டோட்டலாக எவ்வளோ வரும்? 40 rupees அப்படின்னு வரும். அதான் இந்த ப்ராப்ளம். இதில் ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.